2 யோவான் அதனுடைய 1:8 உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். செய்கைகளின் பலன் பூரணமாய் இழந்து போடக்கூடாது. அதுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பூரண பலனை பெறும்படிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்? கீழே சொல்கிறார், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். மலை பிரசங்கத்திலே 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் கிறிஸ்துவின் உபதேசம். அவர் எவ்வளவு அருமையா உபதேசிக்கிறார் பாருங்கள். அந்த 40 உவமைகளை சொல்லுகிறார். அவர் 40 அற்புதங்களை செய்தார். இப்படியாக அவருடைய உபதேசங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அருமையானவர்களே. ஆயினாலே அவர் என்ன சொல்லுகிறார்? கற்பனையின்படி நடப்பதே அன்பு. அந்த கிறிஸ்துவின் அன்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெளிப்படுத்தினாரே, கிறிஸ்துவின் அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆதி முதல் கேட்டிருக்கிற கற்பனை இதுவே. இது ஆதி முதலாய் இருக்கிற பழைய கற்பனை. இது ஒன்றும் புதிய கற்பனை அல்ல. அதனால்தான் 6:5 சொல்கிறார், இப்போது அம்மாலே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனை எழுதாமல் ஆதி முதல் உண்டாயிருக்கிற கற்பனை எழுதி வேண்டிக் கொள்கிறேன். ஒருவரில் ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவரில் ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவரில் ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும், ஒருவர் உதவி செய்ய வேண்டும், ஒருவர் இணைந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பலவீனர்களை தாங்கி அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், ஒருவருக்கு நாம் எல்லா விதத்திலையும் உதவி செய்ய வேண்டும். ஒருவர் என்கிற வார்த்தை 25 முறை வேதத்தில் வருகிறது. சபையில இது ரொம்ப முக்கியமானது. நாம் இணைந்துதான் சபையாய் இருக்கிறோம், கிறிஸ்துவினுடைய சரீரமாய் இருக்கிறோம். ஆயினாலே ஒருவருக்கு ஒருவர் சரீரத்திலே நம்முடைய அங்கங்கள் ஒன்னே ஒன்று உதவி செய்கிறது அல்லவா? கை சாப்பிடுவதற்கு உதவி செய்கிறது, வாய் அதை மென்று உள்ளே அனுப்புகிறது, அப்படி இப்படியாக கண் அதை பார்க்கிறது, மூக்கு அதை நுகர்கிறது, இப்படி பல காரியங்கள். காது கேட்கிறது, கண் பார்க்கிறது, மூளை வேலை செய்கிறது, எல்லாமே கால் நடக்கிறது. இப்படி தனித்தனி எல்லாம் ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே இருதயத்தில் அந்த ஹார்ட் எல்லாத்துக்கும் அந்த பிளட்டை சப்ளை பண்ணுகிறது. இப்படியாக பல காரியங்கள். நுரையீரல், அந்த லென்ஸ் மூச்சு இழுப்பதற்கும் விடுவதற்கும் உள்ள காரியங்களை நடப்பிக்கிறது. ஒரு அவயவங்களை கர்த்தர் ஒவ்வொரு வேலை கொடுத்து ஒரே சரீரத்தில் வைத்திருக்கிறது போல நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். ஆகினால் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். அன்பு, அதுவே அன்பு. அந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு. உங்கள் செய்கைகளின் பலனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது?